ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நாளைக்கு ஆடி முதல் வெள்ளியில் பண்ணக்கூடிய ஒரு 2 எளிமையான பூஜையை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒன்று மகாலட்சுமி பூஜை சுக்கிரஹோரையில் பண்ணுறது, ஒன்று வந்து துர்க்கை அம்மன் பூஜை ராகு காலத்தில் பண்ணுறது. அது எப்படின்னு பண்ணலான்னு சொல்ல போகிறேன். இப்போ தான் என் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் கொடுக்குற வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும். வெள்ளிக்கிழமைனாலே நம்ம ரொம்ப விசேஷமாக இது பண்ணுவோம். அதுவும் ஆடி வெள்ளிக்கிழமைனா ரொம்ப சிறப்பு வாய்ந்த நாள். இந்த நாளில் நம்ம மகாலட்சுமியை வந்து சுக்கிரஹோரையில் வழிபடும்போது நமக்கு தேவையான அனைத்து செல்வ வளங்களும் செல்வ செழிப்போடு வாழலாம். மகாலட்சுமி அந்த சுக்கிர ஓரையான காலை 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9. இந்த காலை 6 to 7 வந்து ரொம்பவே சிறப்பான நேரம். காலையிலேயே நம்ம சுக்கிரஹோரையில் மகாலட்சுமியை வழிபடும் போது ரொம்ப சிறப்பாக இருக்கும். மகாலட்சுமிக்கு ஒரு நெய் விளக்கு ஏற்றி ஏலக்காய் மாலை போடுங்க. பிரசாதமாக சுக்கிரனுக்குரிய ரொம்ப பிடிச்ச பாதாமை வந்து நீங்கள் பிரசாதமாக வைக்கலாம், இல்லைன்னா கல்கண்டு கூட வைக்கலாம். அப்போ தான் நமக்கு நிறைய செல்வம் சேரும், சுக்கிரனோட அருளும் மகாலட்சுமியோட அருளும் கிடைக்கும். ரெண்டாவதாக வந்து துர்க்கை அம்மன் பூஜை 10 to 12 ராவு காலம் வெள்ளிக்கிழமை. இந்த நேரத்தில் நம்ம துர்க்கை அம்மனை வழிபடும் போது மனசில் இருந்த பயம் நீங்கும், ஒரு தைரியம் கிடைக்கும், எந்த ஒரு கெட்டதுனாலும் விலகி போய் நல்லதே நடக்கும், தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும். ரொம்ப சிறப்பான துர்க்கை அம்மனை இந்த வெள்ளிக்கிழமை ராகு கால வேளையில் வழிபடுறது ரொம்ப சிறப்பு. எல்லா சிவன் கோயில்லையும் துர்க்கை அம்மன் இருக்கும், அங்கே போய் நீங்கள் நெய் விளக்கேற்றி வழிபடலாம். கோயில் போக முடியாதவங்க வீட்டிலையே துர்க்கை அம்மன் ஃபோட்டோ வச்சு 2 நெய் விளக்கு அகல்ல ஏற்றணும். எக்காரணம் கொண்டும் வீட்டில் எலுமிச்சை பழத்தில் விளக்கு போடவே கூடாது. அகல்ல நெய் ஊற்றி துர்க்கை அம்மனுக்கு 10 12 ராவு காலத்தில் நீங்கள் வேண்டும் போது எதிரிகளோட தொல்லை நீங்கும். மனசில் ஏதோ ஒரு இணை புரியாத பயம் இருக்கிறது வந்து துர்க்கை அம்மனை வழிபடும் போது அந்த பயம் நீங்கும், ஒரு தைரியம் கிடைக்கும், மாங்கல்ய தோஷம் நீங்கி தீர்க்க ஆயுள் கிடைக்கும். கணவர்களால் வரக்கூடிய பிரச்சனைகளையும் வாரம் வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் துர்க்கை அம்மனை வழிபடும் போது எந்த ஒரு இதுவும் நம்மளை அண்டாதபடி அந்த துர்க்கை அம்மன் காத்தருள்வாங்க. ரொம்ப சிறப்பான இந்த வழிபாடு இது. ஆரோக்கியம் ஆயுள்னு அனைத்தும் வந்து கிடைக்கும். அதுவும் குறிப்பாக இந்த ஆடி முதல் வெள்ளியில் வழிபடும் போது இன்னுமே சிறப்பு வாய்ந்தது. இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.